கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பமாவது, கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுடைய வார்த்தையை கேளாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக நம் தேவனாய் கர்த்தர் ஜெப விண்ணப்பத்தை நமக்கு இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட உம்மாலே கொடுக்கப்பட்ட இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யாரெல்லாம் சிறு பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள், வாலிப பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள், பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களோ தகப்பனே, அவர்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் போதும் இந்த ஜெபத்தை அப்பா யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்கும் போதும் உமது வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா. அவங்க வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், அவங்க பிள்ளைகள் மீது இறங்கட்டும், பெற்றோர்கள் மீது இறங்கட்டும் அப்பா. உமது கிருபை அவர்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்பா என்ற வசனம் வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா தகப்பனே. அந்த வசனத்தின்படி தகப்பனே பிள்ளைகளுக்கு உம்முடைய கர்த்தாவே சாமி ஆண்டவரே கரத்திலிருந்து அந்த ஞானம் அப்பா கடந்து வரட்டும் அப்பா. ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு பிரசனம் இறங்கட்டும் ஏசப்பா. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது ஆண்டவரே பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மாற்றுவீராக. சிந்தனைகளை குழப்புகிற ஆவிகள் அப்பா அந்த பிள்ளைகளை அணுகாதபடி நீர் பாதுகாப்பீராக. உமது கிருபை அப்படியே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உமது தயவுள்ள கரம் அவர்களை கர்த்தாவே ஆண்டவரை வழி நடத்தட்டும் ஏசப்பா. உமது தயவு, உமது கிருபை, உமது இரக்கம் அந்த பிள்ளைகள் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் இருதயத்தில் உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுகிற காரியங்கள், கலங்குகிற காரியங்களும் ஒன்றும் நேரிட நான் அனுமதி கொடேன். நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ளவர், நான் உனக்கு தஞ்சமும் கேடகமுமாய் இருப்பேன் என்று ஆண்டவரே. நீர் யாரோ ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நீர் மகிமையாக இடைப்பண்டு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.